விஜயகாந்த் மீது தொடரப்பட்ட கொலை முயற்சி மற்றும் அவதூறு வழக்குகளை வாபஸ் பெற வலியுறுத்தி தேமுதிக வக்கீல்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது சமீபத்தில் அரசு வக்கீலை தாக்கியதாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தவிர தமிழக அரசின் பல்வேறு அவதூறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. பழிவாங்கும் நோக்கத்துடன் தமிழக அரசு பல்வேறு வழக்குகளை போடுவதாகவும் இது எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகளை முடக்கும் நடவடிக்கையாக உள்ளதாகவும் தேமுதிக வக்கீல்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தேமுதிக வக்கீல்கள் சார்பில் புதனன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. மக்கள் பிரச்சனைகளை பேசியதற்காக கேப்டன் அவர்கள் மீது தமிழக அரசு இதுவரை 25 வழக்குகள் 25 மாவட்டங்களில் போடப்பட்டுள்ளது. கொலை முயற்சி வழக்கு தாக்கல் செய்து பொய்யான வழக்குகள் போட்டு வருகிறார்கள். இதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்நிலையில் கொலை முயற்சி வழக்கில் திங்களன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் பெற்ற விஜயகாந்த் செவ்வாயன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று கூறப்பட்டது. செவ்வாய் மட்டுமின்றி புதன்கிழமையும் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு விஜயகாந்த் வரவில்லை. எழும்பூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்ற பின்னர் மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை 10:30 மணிக்கு விஜயகாந்த் நேரில் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்பது மதுரை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனை என்பது குறிப்பிடத்தக்கது.